இந்து கடவுள்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கைகள்ல ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் தாங்கி காட்சி கொடுப்பாங்க. இந்த ஆயுதங்கள் தீமையிலிருந்து பக்தர்களை காக்கும். இதுல சிவபெருமானின் படைக்கலங்கள்ல முதன்மையானது திரிசூலம். பலரும் திரிசூலத்தை சிவபெருமானின் அம்சமா கருதியும் வழிபடுறாங்க. திரிசூலத்தின் தலைப்பகுதி கூர்மையான 3 பகுதிகளை கொண்டது. இதனாலதான் திரிசூலம் முத்தலை சூலம் அப்படின்னு அழைக்கப்படுது. திரிசூலம் அப்படிங்கிறது ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 தீய செயல்களை அழிச்சு மோட்சம் தரக்கூடியது. திரிசூலத்தை ஏந்தி நிக்கிறதால சிவபெருமான் சூலபாணி அப்படினும் சூலதரர் அப்படினும் அழைக்கப்படுறாரு. திரிசூலத்தின் 3 முனைகளும் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் குறிக்குது. திரிசூலம் அஸ்திரங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறதால அஸ்திரராஜன் அப்படின்னும் அழைக்கப்படுது. காசி நகருக்கு அவிமுத்தம் அப்படின்ற பெயரும் இருக்கு. இதுக்கு அழிவற்றது அப்படின்ற பொருள் இருக்கு. இந்த தலத்தை திரிசூலம் தாங்கி கொண்டிருக்கிறதா புராணங்கள் சொல்லுது. பொன்னால திரிசூலம் செஞ்சு அதை சுத்தி 8 ஆயுதங்களை நிலைப்படுத்தி அஸ்திர பூஜை செய்வாங்க. அத்தி, கருங்காலை மரத்தாலும் சூலங்கள் செஞ்சு வழிபடுவாங்க. பராசக்தி, காளி, பைரவர் இந்த தெய்வங்களின் கைகளையும் திரிசூலம் காணப்படுது. கிராம காவல் தெய்வமான பிடாரி ஆலயங்கள்லயும் திரிசூலமே படைக்கலமா இருக்கு. பகைய வென்று சுகமா வாழவும், ஞானம் பெற்று சிறப்போட விளங்கவும் திரிசூலத்தையே சிவபெருமான நினைச்சு வழிபடுறாங்க. திரிசூலத்தை சந்திரசேகரர் திருவுருவத்துல சாற்றி வழிபடுவது சிறந்த பலன்களை கொடுக்கும்.